முக்கிய செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே 2030ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் வர்த்தகம். புதினுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த மோடி அறிவிப்பு. எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்க விடாமல் வெளிநாட்டு தலைவர்களை தடுப்பதா? பாரம்பரிய நடவடிக்கைகளுக்கு எதிரான செயல் என ராகுல் கண்டனம். இண்டிகோ நிறுவனத்தின் 1000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து. உயர்மட்ட விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவு. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ஆசைப்பட்ட ட்ரம்புக்கு ஆறுதல். FIFA அமைதி விருது வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இந்தியா ரஷ்யா இடையே 2030ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற உள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக டெல்லி வந்த ரஷ்ய அதிபர் புதின் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் திரு மோடியை சந்தித்து இருதரப்பு வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை இரு தலைவர்களும் சந்தித்தனர். அப்போது பேசிய புதின், இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக கூறினார். 6 அணு உலைகளில் 2 ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், மேலும் 4 அணு உலைகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதற்கு ரஷ்யா உதவி புரியும் என்றும் தெரிவித்தார். பின்னர் பேசிய திரு மோடி, ரஷ்யா சுற்றுலா பயணிகளுக்கு 30 நாட்கள் இலவச விசா வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். இந்தியா ரஷ்யா ஏற்றுமதி வர்த்தகத்தில் புதிய கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இருதரப்பு உறவுகளுக்கிடையே எரிசக்தி துறை முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக கூறினார். कल से मेरी जो राष्ट्रपति पुतिन से बात हो रही है और जिस प्रकार के पोटेंशियल नजर आ रहे हैं, मुझे नहीं लगता कि हमें 2030 तक इंतजार करना पड़ेगा. मैं साफ देख रहा हूं. हम उस लक्ष्य को समय से पहला पूरा करने के संकल्प के साथ आगे बढ़ रहे हैं और मेरा विश्वास बढ़ रहा है. இதைத் தொடர்ந்து மாலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதினுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரவு விருந்தளித்தார். இதற்கான குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற புதினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா வந்த புதினுக்கு அசாம் தேயிலை, மகாராஷ்டிராவின் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட வெள்ளியிலான குதிரை, காஷ்மீரின் குங்குமப்பூ, மேற்கு வங்கத்தின் தேயிலை மற்றும் முர்ஷிதாபாத்தின் அலங்கரிக்கப்பட்ட தேநீர் பாத்திரங்களின் தொகுப்பு, ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட கீதை உள்ளிட்டவற்றை பரிசாக திரு மோடி வழங்கினார். 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு சிறப்பு விமானத்தில் புதின் ரஷ்யா புறப்பட்டுச் சென்றார். இந்தியா வரும் வெளிநாட்டு தலைவர்களை தம்மை சந்திக்க விடாமல் மத்திய அரசு தடுப்பதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா வரும் வெளிநாட்டு தலைவர்கள் குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பது மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதின் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசினார். பின்னர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் நடைபெற்ற இரவு விருந்தில் அவர் பங்கேற்றார். இது தொடர்பாக மத்திய அரசை விமர்சித்துள்ள திரு ராகுல் காந்தி, தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரியத்தை திரு மோடி தலைமையிலான பாஜக அரசு மீறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதினுடன் தான் சந்திப்பதை பாதுகாப்பற்றதாக உணர்வதாலேயே தன்னை சந்திக்க விடாமல் தடுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டு பிரமுகர்கள் எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார். இதனிடையே ரஷ்ய அதிபர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று இரவு அளிக்கப்பட்ட விருந்தில் பங்கேற்கவும் திரு ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஆனால் காங்கிரஸில் இருந்து கொண்டே பாஜகவுக்கு ஆதரவாக பேசி வரும் திருவனந்தபுரம் தொகுதி எம்பி திரு சசி தரூருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் அந்த விருந்தில் கலந்து கொண்டுள்ளார். இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். கட்சி தலைவர்கள் அழைக்கப்படாத நிலையில் ஒருவருக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டால் மோடி அரசு ஏன் இந்த விளையாட்டை விளையாடுகிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு சசி தரூரை காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கெரா விமர்சித்துள்ளார். இந்த விஷயத்தில் மனசாட்சியின்படி முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு சசி தரூரை அவர் கடுமையாக சாடியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள மத்திய அரசு, வரும் வெளிநாட்டு பிரமுகர்கள்தான் யாரை சந்திக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள் என்று கூறியுள்ளது.
இண்டிகோ நிறுவனத்தின் 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் 3வது நாளாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் உயர்மட்ட குழு அமைத்து மத்திய அரசு விசாரணை நடத்தி வருகிறது. இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்தின் புதிய உத்தரவால் விமானிகள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறி கடந்த 4 நாட்களாக விமானங்களை இண்டிகோ ரத்து செய்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையில் மாலை 6 மணி வரை ரத்து செய்யப்பட்ட நிலையில் பின்னர் நள்ளிரவு வரை விமானங்கள் இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டது. இதேபோல டெல்லி, மும்பை, பெங்களூர், கொல்கத்தா, ஹைதராபாத் என முக்கிய நகரங்களில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்புக்கு உள்ளாயினர். कनेक्टिंग फ्लाइट है, यहाँ से भुवनेश्वर से मुंबई तक है, मुंबई से फुकेट तक है. तो हम एक स्पेशल किट के साथ जा रहे हैं, सीनियर सिटीजन पेरेंट भी जा रहे हैं. तो ये सब सुन के अभी अप्रीहेंशन बढ़ गया है कि क्या करना है, इसको कैंसिल करना है. अभी इंडिगो वाले कुछ कस्टमर केयर नंबर्स कोई नहीं उठा रहा. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர், கர்நாடக மாநிலம் ஹூப்ளி இடையேயான விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் ஹூப்ளியில் நடைபெற்ற தங்கள் திருமண வரவேற்புக்கு மணமக்கள் செல்ல முடியவில்லை. இதையடுத்து இருவரும் காணொலி மூலம் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்நிலையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு மன்னிப்பு கோரிய இண்டிகோ நிறுவனத்தின் செயல் அலுவலர் பீட்டர் எல்பஸ் நிலைமை சரியாக 10 அல்லது 15ஆம் தேதி வரை ஆகும் என்று கூறினார். விமான போக்குவரத்து ஆணையம் தனது உத்தரவில் தளர்வளித்துள்ளதால் இன்று முதல் ரத்து செய்யப்படும் விமானங்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். I want to share with you that we have experienced severe operational disruptions for the past few days. Since then, the crisis continued to aggravate, with today, December 5th, being the most severely impacted day, with the number of cancellations well over 1,000, or more than half of our number of daily flights. I, on behalf of all of us at Indigo, would like to extend our sincerest apologies for the major inconvenience this has caused to many of our customers. இண்டிகோ நிறுவனம் விமானங்களை ரத்து செய்துள்ளது குறித்து விசாரணை நடத்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, எங்கு தவறு நடந்தது என கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். Mismanagement that has happened at the Indigo regarding their crew, that is why this incident has happened, which is why to ensure normalcy is there at the earliest, we have given certain abeyance to the FDTL norms to Indigo. But on the other side, because we have observed this only in Indigo, so we have established a committee which will inquire into all this so that they can establish where things went wrong and who did it wrong. And we are going to take necessary action on that also. இந்நிலையில் இண்டிகோ நிறுவன விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை பயன்படுத்தி மற்ற விமானங்களில் கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து கோவைக்கு 3,800 ரூபாயாக இருந்த விமான கட்டணம் 62,067 ரூபாயாகவும், சென்னையிலிருந்து திருச்சிக்கு 2,400 ரூபாயாக இருந்த விமான கட்டணம் 41,000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. 7 போர்களை நிறுத்தியும் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஃபீஃபா அமைதி விருது வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற டிரம்ப் கம்போடியா, தாய்லாந்து, கொசோவா, செர்பியா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, அர்மீனியா, அசர்பைஜான், காங்கோ, ருவாண்டா நாடுகளுக்கு இடையேயான போரை நிறுத்தியதாக கூறி வருகிறார். எனினும் தனக்கு இதுவரை அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்று அவர் ஆதங்கப்பட்டார். ஒன்றுமே செய்யாத அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டதாக விமர்சித்த டிரம்ப் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய தமக்கு பரிசு கிடைக்காது என்று கூறியிருந்தார். அமைதிக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு கிடைக்கும் என எதிர்பார்த்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இந்நிலையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற்ற அணிகளை குழுக்களாக பிரிக்கும் குலுக்கல் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற டிரம்புக்கு 2025ஆம் ஆண்டின் அமைதிக்கான விருது வழங்கப்படுவதாக ஃபீஃபா அமைப்பின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ அறிவித்தார். உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்த ட்ரம்ப் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக இந்த அமைதி விருது வழங்கப்படுவதாக ஜியானி இன்ஃபான்டினோ கூறினார். இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் போரை நிறுத்திய தமக்கு அமைதி விருது தாமதமாக கிடைத்துள்ளதாக கூறிய ட்ரம்ப், எனினும் விருது கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். நோபல் பரிசுக்காக ஏங்கிய ட்ரம்புக்கு ஃபீஃபாவில் முதல் முறையாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அமைதிக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. ட்ரம்புக்கு இது மகிழ்ச்சியை ஏற்படுத்திய போதிலும் சர்ச்சையையும் உருவாக்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வடபழனி, கோடம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்தது.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர், ஏனாதிமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் திடீரென பெய்த கனமழையால் சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாயினர். பெரியகுளம், வடுகப்பட்டி, கள்ளிப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திண்டுக்கல், நாகல் நகர், பாலகிருஷ்ணாபுரம், பேகம்பூர், சீலப்பாடி, தோமையர்புரம் உட்பட பல பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள், தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கும்பகோணம், அறந்தாங்கியில் மிதமான மழையும், நாகை, நாகூர், கமுதி உள்ளிட்ட இடங்களில் கனமழையும் பெய்தது. மயிலாடுதுறையில் போர்க்கால அடிப்படையில் நல்லாடைக்கு செல்லும் பாசன வாய்க்காலை தூர்வாரி ஆகாய தாமரையை நீர்வளத்துறையினர் அகற்றியதால் நெற்பயிரை சூழ்ந்த மழைநீர் வடிந்தது. இதனிடையே திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் திருத்துறைப்பூண்டி அருகே ஓவர்குடி, வங்கநகர், ஓவரூர் பகுதிகளில் 1500 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. மழை விட்டும் தண்ணீர் வடியாமல் கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் விளைநிலத்தில் தேங்கிய தண்ணீரில் பொதுமக்கள் மீன்பிடிக்கும் காட்சி விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. 6 நாள் ஆகும் போது சுத்தமா தண்ணி வடிய மாட்டேங்குது. வடிகால பூரா வெங்காய பாசி அடைச்சி சுத்தமா அடைச்சு கிடக்கு. எங்களுக்கு வேளாண்மை துறையில இருந்து இதுக்கு ஏதாவது ஒரு பரிந்துரை செஞ்சு இந்த வடிகால சீரமைச்சு வர்ற வருஷத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இந்த வருஷத்துக்கு தண்ணி வடிகிறதுக்கு ஒரு வடிகால சரி பண்ணி கொடுத்து நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல 20,000 ரூபாய் ஹெக்டருக்கு அப்படின்னு. நாங்க 2 முறை சாவடி பண்ணிருக்கோம். சாவடி பண்ணி இப்ப 2வது முறை அழிஞ்சு போச்சு. 20,000ங்கிறது பத்தாது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் 5 நாட்களாக கனமழை கொட்டி வரும் நிலையில் போந்தவாக்கம் நாட்டு ஏரி நிரம்பி வழிந்து விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் பேரெட்டுவாக்கம், உப்பரப்பாளையம், மாம்பாக்கம், வடதில்லை ஆகிய கிராமத்தில் உள்ள 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20,000 செலவு பண்ணுற ஒரு ஏக்கராவுக்கு 20,000 செலவு பண்ணாக்கா 10 ரூபா வரதில்லை. 2 மாதம் அப்படியே நிற்கும் தண்ணி. 2 மாதம் அப்படியே நிற்கும். அப்படியே பழகி போயிடும் பயிரெல்லாம். ஒன்றும் அது மேலே ஒன்றும் பண்ண முடியல நம்ம. இதனிடையே வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இன்று முதல் 6 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை இதுவரையிலான காலத்தில் இயல்பை விட 10%, சென்னையில் 2% கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை பொறுக்க முடியாமல் பழி தீர்க்கவே மத்திய அரசு தொந்தரவு கொடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் திரு உதயநிதி கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக கூறினார். தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திட்டத்தை அண்டை மாநிலமான தெலுங்கானாவிலும் பின்பற்றப்பட உள்ளதாக அவர் கூறினார். இதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசு அதனுடைய அடிமைகள்லாம் எப்படியாவது தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கணும், தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது பழித்திருக்கணும் அப்படின்னு பல்வேறு வகையில் முயற்சித்துட்டு இருக்கிறாங்க. பாஜகவின் ஒரு கிளையாக அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தலைமை அலுவலகம் டெல்லியிலும் கிளை அலுவலகம் சென்னையிலும் இருப்பதாக அவர் விமர்சித்தார். அதிமுக என்பதை அமித்ஷா முன்னேற்ற கழகம் என்று மாற்றிக்கொள்ளலாம் என சாடியுள்ள திரு உதயநிதி, திரு அமித்ஷாவை கேட்காமல் எடப்பாடி திரு பழனிசாமியால் மூச்சு கூட விட முடியவில்லை என கிண்டல் அடித்துள்ளார். ஹரித்வாருக்கு ஆன்மீக பயணம் சென்ற திரு செங்கோட்டையன் திரு அமித்ஷாவை சந்தித்து அவரது கட்டளை கிணங்க இன்று வேறு ஒரு இயக்கத்தில் சேர்ந்து விட்டதாக திரு உதயநிதி கூறினார். தற்போது திரு பன்னீர்செல்வம் டெல்லி சென்று வந்துள்ளார் என்றும் என்ன நடக்கப் போகிறது என்பது பின்னர்தான் தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவோ எஃப்ஐஆர் பதிவு செய்யவோ அதிகாரம் இல்லாத மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை தமிழக காவலர்களுக்கு எதிராக மோத விடுவது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்கோவில் தொகுதி எம்எல்ஏவுமான திரு சிந்தனை செல்வன், 2 இடத்தில் தீபம் ஏற்றுவது மரபுக்கு உகந்ததல்ல என்று திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகமும் கோயில் பூசாரிகளும் எதிர்ப்பை தெரிவித்த பின்னரும் கூட அதற்கு எதிரான தீர்ப்பை அவசர கதியில் நீதிபதி திரு சுவாமிநாதன் பிறப்பித்ததாக கூறினார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை அவர் கேள்விக்குறியாக்கி உள்ளதாக அவர் தெரிவித்தார். சிதம்பரம் கோயில் பிரச்சனைகளில் தீட்சிதர்களின் கருத்துக்கு மதிப்பளிக்கும் நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் கோயில் பூசாரிகளின் கருத்துக்கு மதிப்பளிக்காதது ஏன் என திரு சிந்தனை செல்வன் வினவினார்.
ஒரு முருகன் கோயில் கூட இல்லாத வடமாநில கிராமங்களிலிருந்து வந்துள்ள CISF வீரர்களை அன்றாடம் முருகனை கொண்டாடும் தமிழக காவலர்களுக்கு எதிராக நீதிபதி நிறுத்தியது தமிழக மக்களின் இறையாண்மையை கொச்சைப்படுத்தும் செயல் என்று அவர் கண்டனம் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவோ FIR பதிவு செய்யவோ அதிகாரமில்லாத மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை தமிழக காவலர்களுக்கு எதிராக மோத விடுவது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல் என்று திரு சிந்தனை செல்வன் குற்றம் சாட்டினார். சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு படையால் தான் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த படைக்கு எதிராக ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸை அனுப்புவது என்பது தமிழக காவல் வீரர்களுக்கு எதிராக வட மாநில வட இந்திய வீரர்களை அனுப்பி மோத விடுகிற இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு அப்பட்டமான செயல். தமிழர்களின் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முருகன் பெயரால் கலவரத்தை தூண்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 31 பேரையும் தாயகம் கொண்டுவர இந்திய தூதரக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை நம்பியார் நகர், அக்கரைப்பேட்டை மீனவ கிராமங்களிலிருந்து கடந்த மாதம் 3ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்கள் 31 பேரை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட அவர்கள் கடந்த 17ஆம் தேதி இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். இதனால் 31 பேரும் விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த 2 வாரங்களாக இலங்கை தூதரகத்திலேயே மீனவர்கள் தவித்து வருகின்றனர். இதனால் அதிருப்தியடைந்த மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளின் மெத்தன போக்கால் இலங்கையிலேயே சிரமப்பட்டு வருவதாக வீடியோ வெளியிட்டுள்ளனர். இந்திய எம்பிசி பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க 3 பேருக்கு அம்மா போட்டுருச்சு. 20 பேர் ஜுரம், வாந்தி, சளி, மயக்கத்தோட கிடந்தாங்க. என்னன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட விலங்கு போட்டு தான் அழைச்சிட்டு போனாங்க. விலங்கு போட்டு ஜெயில கூட எங்களுக்கு விலங்கு கிடையாது. இங்க விலங்கு போட்டு அழைச்சிட்டு போய் எந்த ஒரு செருப்பு வாங்காம இங்க உள்ள போக கூடாது. செருப்பு இல்லாம செருப்பு வாங்கினா கூட நிறுத்துறது கிடையாது. இருமுனா கூட இரும கூடாது. உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களை தாயகம் கொண்டுவர விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ள இந்த வீடியோவால் கடலோர கிராமங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் பெல்ஜியம் அணியை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகள் நவம்பர் 28 தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை சென்னை, மதுரை என 2 நகரங்களில் நடைபெற்று வருகின்றன. சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்திய அணி பெல்ஜியம் அணியை எதிர்கொண்டது. இரு அணிகளும் தலா 2-2 என சமநிலையில் இருந்தன. இதையடுத்து வெற்றியை தீர்மானிக்கும் பெனால்டி ஷூட் அவுட் முறை பின்பற்றப்பட்டது. இதில் இந்திய அணி அபாரமாக விளையாடி 4-3 என்ற கணக்கில் பெல்ஜியத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. இதையடுத்து நாளை நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் 7 முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஜெர்மனி அணியை எதிர்த்து இந்திய அணி களம் காண்கிறது. மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின், அர்ஜென்டினா அணிகள் மோதுகின்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா, ரஷ்யா இடையே 2030ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் வெளிநாட்டு தலைவர்களை தம்மை சந்திக்க விடாமல் மத்திய அரசு தடுப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இண்டிகோ நிறுவனத்தின் 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் 3வது நாளாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் உயர்மட்ட குழு விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.